Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோபி மஞ்சூரியன் ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இந்த கோபி மஞ்சூரியன் செய்யிறதுக்கு நான் காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம என்னதான் வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் அதுல வந்து குட்டி குட்டி புழுங்கெல்லாம் உள்ள நமக்கு கண்ணுக்கே தெரியாத புழுங்கெல்லாம் இருக்கும். அதனால நம்ம சுடு தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கேன். அதே 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, நெக்ஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடர், ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 ஸ்பூன் வச்சு தண்ணி விடாமல் அந்த தயிரில் இருக்க அந்த தண்ணியிலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அது நம்ம காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா முழுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் காலிஃப்ளவரில் ஃபுல்லாக வந்து மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டும். கையிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ 1/2 hour கழித்து நம்ம வந்து காலிஃப்ளவரில் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் எப்படி நல்லா ஃபுல்லாக கோட்டாக இருக்குது. அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் சூப்பராக குக் ஆகிருக்குன்னு மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணது அதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா ஆனியன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்காக தான் நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் பாதி ஆனியன் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை நல்லா கையிலே வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அந்த ஆனியன் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, ராவாகவே இருந்தாவே போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம மசாலாலாம் வந்து அந்த சாஸ்லாம் இருக்குல்ல அந்த சாஸ்லாம் வந்து நல்லா வந்து அதில் கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஆனியன் வச்சு மட்டுமே செய்கிறதுனால அந்த ஆனியன் ஃப்ளேவரே இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆனியனும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கோபி மஞ்சூரியனை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.